இதுல என்ன கஞ்சா தானே இருக்குது? கஞ்சா தானே இருக்குது உள்ள கஞ்சா தானே இருக்குது? கஞ்சா தானே இருக்குது? கஞ்சா தானே இருக்குது? கஞ்சா தானே இருக்குது? உள்ள கஞ்சா தானே இருக்குது? அப்ப ஏன் திறக்க விட மாட்டீங்களா? கஞ்சா இருக்குது ஏன் திறக்க விட மாட்டீங்களா? ஈகாம் எக்ஸ்பிரஸ் பாருங்க, உள்ள கஞ்சா வச்சு இது பண்றாங்க, சப்ளை பண்றாங்க. கேட்டா காட்டு. சென்னையில் கஞ்சா விற்பனையை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் கஞ்சா வியாபாரிகள் கஞ்சா விற்பனையை காலத்துக்கு ஏற்ப ஆன்லைன் மூலம் விற்று வருவதாகவும் கஞ்சாவை வீடுகளுக்கே சென்று டோர் டெலிவரி செய்வதாகவும் விளம்பரப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் ஆன்லைன் கஞ்சா விற்பனை என்று விளம்பரப்படுத்தப்பட்ட ஹவ் த ஜோஷ் என்ற இணையதளத்தில் கஞ்சா வேண்டும் என்று இளைஞர் ஒருவர் ஆர்டர் கொடுத்ததாக கூறப்படுகிறது. உண்மையிலேயே கஞ்சா விற்பனை செய்கின்றனரா அல்லது பணம் பறிக்கும் செயலா என்பதை அறிய அவர் கேஷ் ஆன் டெலிவரி என்று குறிப்பிட்டுள்ளார். வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி அளவில் ஆர்டர் தெரிவித்த நிலையில் மறுநாள் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு எல்லாம் அவரது செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்ட டெலிவரி பாய் தான் ஈகாம் எக்ஸ்பிரஸ் என்ற கொரியரில் பார்சல் கொண்டு வந்திருப்பதாக கூறியுள்ளார். மேற்கு மாம்பலத்தில் உள்ள இளைஞரின் வீட்டிற்கு சென்ற அவரிடம் பார்சலை பிரித்து பார்த்துவிட்டுதான் பணம் தருவேன் என்றதும் பதறிப்போன அந்த ஆசாமி பார்சலை பகிரங்கமாக பிரிக்க வேண்டாம் என்று கூறி சண்டையிட்டுள்ளார். உள்ள நான் 2-3 வாட்டி ஏமாந்துட்டேன். ஓகேவா? நான் இந்த வாட்டி ஏமாந்துட்டேன். செக் பண்ணி இருந்துச்சுன்னா நான் கொடுக்க போறேன். உங்களுக்கு கேஷ் எடுத்துருவேன். உஷாரான இளைஞர் பார்சலில் கஞ்சாதானே உள்ளது என்று கேட்டதும் ஆத்திரமடைந்து பார்சலை பறித்துக் கொண்டு அங்கிருந்து அந்த ஆசாமி ஓட்டம் பிடித்தான். இதுல என்ன கஞ்சா தானே இருக்குது? கஞ்சா தானே இருக்குது? உள்ள கஞ்சா தானே இருக்குது? கஞ்சா தானே இருக்குது? கஞ்சா தானே இருக்குது? கஞ்சா தானே இருக்குது? உள்ள கஞ்சா தானே இருக்குது? அப்ப ஏன் திறக்க விட மாட்டீங்களா? கஞ்சா இருக்குது ஏன் திறக்க விட மாட்டீங்களா? ஈகாம் எக்ஸ்பிரஸ் பாருங்க, உள்ள கஞ்சா வச்சு இது பண்றாங்க, சப்ளை பண்றாங்க. கேட்டா காட்டு. எதுக்கு எடுத்து ஓடுற? எதுக்கு எடுத்து ஓடுற? காட்டு போய. ஐயோ, இந்த மூச்சை கீசிருவியா? இதனை தனது செல்போனில் பதிவு செய்த இளைஞர் ஆன்லைன் மூலமாக வீடுகளுக்கே மர்ம கும்பல் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை விற்பனை செய்து வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மேற்கு மாம்பலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இரவில் ஆர்டர் செய்த நிலையில் எந்த ஒரு OTPயும் கேட்காமல் காலையிலேயே கையில் பார்சலுடன் நேரடியாக வந்தவர் ஈகாம் எக்ஸ்பிரஸ் என்ற கொரியர் நிறுவன ஊழியராக இருக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்த அந்த இளைஞர் உண்மையிலேயே பார்சலை கொண்டு வந்த நபர் யார், பார்சலில் கஞ்சா இருந்ததா, எதற்காக பார்சலை பகிரங்கமாக பிரிக்க விடாமல் டெலிவரி பாய் பறித்துக் கொண்டு தப்பி ஓடினார் என்பது குறித்து விரிவாக விசாரித்து போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இளைஞரின் கோரிக்கையாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெய்சன் மற்றும் வேல்ராஜ்.